உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஹம்சா, ஹம்சா, காப்பி இருந்தா போட்டு எடுத்துட்டு வாமா. காலையில இருந்து என் மருமக இருந்தா இதுக்குள்ள 6-7 காப்பி குடிச்சிருப்பேன். இது 3வது காப்பி. இதுக்கு என்ன சொல்ல போறளோ தெரியல. ஹம்சா, என்ன உங்களுக்கு சும்மா காப்பி காப்பி எத்தனை மட்டும் கூப்பிட்டே இருக்கீங்க? 2 மட்டும் காப்பி குடிச்சாச்சுல, 3வது மட்டும் காப்பி காப்பினா காப்பிலாம் ஒண்ணு போட முடியாது. நானே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன ஆச்சோ ஏதாச்சும் பயந்து போயிருக்கேன். போனை போட்டு எடுக்கவும் மாட்டாங்க. எடுத்து என்ன எப்படின்னு பதில சொன்னா கூட நிம்மதியா இருக்கலாம். அதை நினைச்சு தவியா தவிச்சிட்டு இருந்தா காப்பி காப்பின்னு மனசுல இது தெரியாம. நம்ம மருமகளா இருந்தா இதே நேரத்துக்கு இத்தனை காப்பி கிட்டாலும் கொண்டு வரமாமான்னு ஆசையை கொண்டு கொடுவோம். ஒரு 2 காப்பி போட்டு கொடுத்துட்டாலும் அடுத்துக்கு முடிஞ்சு குடிக்கிற பேரு இன்னையோட காப்பியும் குடிக்கூடாது. பேசாம கடையில போய் குடிச்சிட்டு வந்துடும். வெயிலா இருக்கேங்கிறதுக்காக வீட்டுல இருந்து காப்பியை கேட்டா ரொம்பதான். என்னங்க என்ன வாய்ப்பிலே பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன உங்க மருமக வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் காப்பி போட்டு கொடுப்பா, இவ போட்டு கொடுக்க மாட்டேங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? காப்பியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அவங்க வரதுற பேசாம இங்க இருங்க. ஐயோ பாத்து வா. பாஸ்டா நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. டாக்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. பைய பொறுமையா நடந்த போதும். என்னடா ஹாஸ்பிட்டல் போனியா? ஒரு ஃபோன் பண்ணி அம்மா என்ன விவரம் என்ன ஏதுன்னு சொன்னியா? இல்ல நான் அடிக்கிற போனாவது எடுத்தியா? நீ எவ்வளவு நேரம் என்னாச்சு ஏதாச்சும் பதவிட்டு உட்காந்துருக்கேன். அப்படி எங்க போய் தொலைஞ்ச? ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம நினைச்ச மாதிரிதான், ட்வின்ஸ் இல்ல, சிங்கிள் தான். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வந்துமா. நல்ல ஹெல்த்தியா நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, இதே மாதிரி ஹெல்தி ஃபுட்டா கொடுங்க, வாக் பண்ண வைங்க அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பேபி நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா சுகப்பிரசவமா பிறக்குமா. இப்ப 3 மாசம் ஆயிக்கலாமா? இன்னும் 8 மாசத்துல உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வரப்போறா. இப்ப சந்தோஷம் தானே? அப்பா இப்பதான் என் வயிற்றுல பாலை வாத. இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. கடவுளே, நான் நினைச்சு கை போகல. எத்தனை கடவுள்கிட்ட வேண்டியிருப்பேன் தெரியுமா? நீ போன் அடிக்காம இருக்கும்போது எனக்கு பயமா ஆகி போச்சு. என்னமோ ஏதோ தெரியலையே கடவுளே அப்படின்னு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியாச்சு. ஐசு ரொம்ப சந்தோஷம். பாத்தெடுத்து நடந்துக்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அதை கேட்டு இருந்துக்க. சரியா? பாவலை பாத்துக்கடா. வேலைக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து. கடவுளே, எனக்கு பயமா இருக்கேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்தா நான் சொல்லும் போது என்ன பிரச்சனை வெடிக்க போகுதோ. என்ன பிரச்சனை வெடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் குழந்தை முக்கியம். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம என் குழந்தை பிறக்கிற நேரம் உங்க மனசுலாம் மாறி நல்லபடியா அந்த குழந்தைய ஏத்துக்க பக்குவமா தைரியமா உங்களுக்கு இருக்கணும். ஏய், குங்குமப்பூ பாதாமு இதெல்லாம் தினமும் வெறும் வயிற்றுல குடிச்சா பிள்ளை நல்ல கலரா பிறக்குமா. கொஞ்சம் மட்டும் யூடியூப்ல பார்த்தேன். நீயும் அதே மாதிரி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிரு. சரியா? நம்ம பிறக்கிற பிள்ளை நல்ல செவன் குழுன்னு பிறக்கணும். ஐயோ, அதெல்லாம் 5வது மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்ப கொடுப்பாங்க. நானும் யூடியூப்ல பார்த்தேன். இப்பவுமே கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்ல. அதெல்லாம் ஹெல்தி ஃபுட் தானே. கொடுக்குறேம்மா, கண்டிப்பா. சரிம்மா, காலையிலே ஹாஸ்பிட்டல் போனது ரொம்ப டயர்டா இருக்கு. ஐஸும் டயர்டா தான் இருக்கா. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரமா. சமையல் பண்ணிட்டீங்களா? ஆமா, உங்க அப்பா இப்பதான் மட்டன் வாங்கிட்டு வந்தாரு. சோறு வச்சுட்டேன். மட்டன் குழம்பு மட்டும் வைக்கணும். வச்சுட்டு கூப்பிடுறேன். போமா போ. போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. கறி எல்லாம் வச்சுட்டு நான் கூப்பிடுறேன். ஒன்னும் நினைக்காத. நல்லபடியா பிள்ளைய பெத்தெடு. அது போதும். குடும்ப வாரிசு. என்னங்க, இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நமக்கு பேரனோ பேத்தியோ ஒண்ணு பிறக்க போகுது. கடவுளே, நான் கும்பிட்ட தேவை நான் கைவிடல. காப்பி என்னங்க? காப்பி பால் பாயசமே செஞ்சு எடுத்துட்டு வரேன். இங்கே இருந்துக்கோங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இவளுக்கு பைத்தியமா? காப்பியை கேட்டா பால் பாயசம் தரேன்னு போறா. காப்பி தந்தாலே போதுமே. சாயந்தரம் அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தூங்குற பேரு. பகல் நேரத்துல நல்ல இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டேன். விக்ரம் 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 விக்ரம், ஆசையா சாயந்தரம் வேலையில சூடா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். எந்திரிப்பா. விக்ரம், இது என்ன கனவா நினைவா? ஒன்னும் புரியல. கனவாதான் இருக்கும். நிஜத்துல எங்க நமக்கு இப்படி நடக்க போகுது? அதுவும் பிரியா புடவை கட்டி காஃபி. நமக்கு இருந்தாலும் ரொம்ப ஓவர் ஆசைதான். ஐயோ, கனவுல நினைச்சாரு. விக்ரம், கனவு இல்ல நினைவுதான். நல்லா முழிச்சு பாருங்க. நான் தான் புடவை கட்டி விட்டாங்க அத்தை. அவங்களுக்குள்ள நகையெல்லாம் கொடுத்தாங்க. அண்ணி வீட்டுக்கு போறோம்ல, புடவை கட்டிட்டு வாமா, முத போறோம்ல, அவனையும் பட்டு வேஷ்டி சட்டை இருந்தா கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதான். என்ன பகல் நேரத்துல இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கீங்க? நிறைய சாப்பிட்டீங்களோ? அட, கனவு இல்ல, நிஜம்தான். பிரியா, நீ உண்மையிலே புடவைலாம் கட்டியிருக்க. ரொம்ப அழகா இருக்கு பிரியா. இந்த புடவை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மாவை கட்டி விட்டாங்க. நான் என்ன கனவுன்னு நினைச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நான்வெஜ் வச்சாங்களா? நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ஒரு புடி புடிச்சிட்டேன். என்னன்னே தெரியல, கண்ணை சந்து தூங்கிட்டேன். ஜில்லுன்னு காத்து வேற நாலா பக்கம் வந்து வருதா, அதான் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டேன். சாரி, அப்பதையும் எழுப்பிட்டு இருக்கியோ? காஃபி வேற. மத்தியான நேரம் யாரும் காஃபி குடிப்பா? யார் சொன்னா மத்தியானம்? மணி 4:30 மணி ஆகுது. அண்ணி வீட்டுக்கு போகணும்ல, அதான் அத்தை எல்லாத்துக்கும் காஃபி போட்டு வச்சுட்டாங்க. நீங்களும் குடிச்சிட்டு கிளம்பிட்டா கிளம்பிடலாம்ல.
படுத்து கிடந்து கனவு காணாம நிஜ வாழ்க்கைக்கு வாங்க. என்னங்க விக்ரம்? அது இல்லாம நீங்களும் பட்டு வெட்டி சட்டை தான் கட்டணும். பிங்க் கலர் ஷர்ட் இருந்தா போடுங்க. ரெண்டு பேரும் மேட்சா போட்ட மாதிரி இருக்குல்ல. முத அண்ணி வீட்டுக்கு போறோம். இந்த 4 டிஃபன் பாக்ஸ் அப்படி என்னதான் செஞ்சு வச்சிருக்க? சொல்ல மாட்டேன்னு சொல்ற. நான் உன் பொண்ணு தானே, சொன்னா என்னவா? ஏன் நம்பிக்கை இல்ல? அவ்வளவு இது சாப்பிட்டுருவேன்னு தானே சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இல்ல. புள்ளதாச்சி பொம்பளைங்களுக்கு நம்ம சமைச்சு கொண்டு போறத அக்கம் பக்கம் வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட பேர் சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடணும் வயிற்றுக்கு பிடிக்காம ஆயிருமா. அதான் நீ அங்க போவல, பார்த்து தெரிஞ்சுக்க. என் வாயே போட்டு கிண்டிட்டு இருக்காத. மாம்பழம் வாங்கியாச்சு, அவளுக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணியாச்சு. வேற ஊறுகாய் போட்டு வச்சிருந்தேன், கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கணும். மாங்காய் வாங்கிக்கிடணும். புள்ளத்தாச்சி பிள்ளைங்க புளிப்பா சாப்பிடணும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு போவையில நல்ல கிளிமுக்கு மாங்காய் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். மறக்காம ஞாபகப்படுத்து. மாங்காய் தானே? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக கூட. சும்மையே சூப்பரா சமைப்பேன். இதுல அக்காக்குன்னா கேட்கவா வேணும். பார்த்து பக்குவமா நாட்டு எண்ணெய் ஊற்றி நல்லபடியா செஞ்சு வச்சிருப்பேன். என்னம்மா எனக்கு கொஞ்சம் கொடுமா. சும்மா இருடி, சின்ன பிள்ளையாட்டம் பண்ணிட்டு இருக்காத. இது அக்காக்கு எடுத்து வச்சாச்சு. கிச்சன்ல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். மிச்சம் மீதிலாம் என்ன போய் எடுத்து சாப்பிடு. என்னது மிச்ச மீதியா? மிச்ச மீதி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீயே சாப்பிடு. கொஞ்சம் ஆசைக்கு கொடுனா. ரொம்ப தான் பில்டப் பண்ணிட்டு இருக்க. போவாங்க, எனக்கும் ஒரு டைம் வரும்ல இத மாதிரி எனக்கு விதவிதமா செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் அப்ப எனக்கு உடம்பு முடியல அது இதுன்னு சொல்லி பாரு, அப்ப இருக்கு. என்னக்கா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன விதவிதமா சமைச்சிருக்காங்க, ஒரு வாய் டேஸ்ட் பண்ண கொடுக்க மாட்டாங்கண்ணா? அத்தை நிறைய சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க, பல வகையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு வாங்கிட்டு போகணுமா? கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, விக்ரம் சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லம்மா இல்ல, போதும். இதே தாராளம். அவளுக்கு கடப்பலாரமா ரொம்ப பிடிக்காது. நான் செஞ்சாதான் விரும்பி சாப்பிடுவா. இதே 2-3 நாள் அவளுக்கு வச்சு சாப்பிடலாம். நல்ல சத்தான சாப்பாடு தான் எல்லாம். கோவையில கிளிமுக்கா மாங்காய் மட்டும் வாங்கணும், அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துமா. இந்த காய்கறி சொன்னேன், அவளுக்கு கொடுக்கலன்னு கோவத்துல ஞாபகப்படுத்தாம இருந்தாலும் இருப்பா. வேற ஒண்ணும் இல்லம்மா, புள்ளத்தாச்சி பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போடணும். அது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்துட்டுன்னு வையேன், அது பிறந்ததுல இருந்து நமக்கு உயிர் இருக்கிறது வரை அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எங்க அம்மா அப்படிதான், நான் போற நேரம்லாம் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கும். அத மாதிரிதான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யணும்லம்மா, எனக்கு கடமை இருக்குல்ல. பிரியா, அம்மா சூப்பரா சமைப்பாங்க. நாளைக்கு நீ குழந்தை உண்டானாலும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. வாய்க்கு ருசி ஆக்கி போடுவாங்க. எங்க அம்மா எத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுலதான் பிரசவம் பார்ப்பாங்களாம். அம்மா அடிக்கடி சொல்லும், நீ பயப்படாத, உனக்கு வீட்டுல எல்லாம் பிரசவம் இல்ல, அது அந்த காலம். இந்த காலம் நல்ல இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் தான் உன்னை பாப்பேன். பயப்படாத. நானே குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைய. பரவாயில்லையே, 2 நாள் பேசிக்கிட்டு இருக்க. என் தம்பியை வெளியே தூங்க சொன்னேன். எப்படி நான் பேய வச்சு பயங்காட்டி உள்ள தூங்க வச்சு உங்க 2 பேச வச்சுட்டேன் பத்தியா? இப்பெல்லாம் எப்படி இருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சும்மா புருஷன் முன்னாடியே இருந்துட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல தூங்குறது நல்லாவா இருக்கு? கஷ்டமெல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு. இப்பெல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் என் தம்பி பொண்டாடி சந்தோஷமா இருக்கணும். ஆமா, கார் வந்துட்டு நினைக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கிட்டுமா? கார் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் எடுத்து வைடா, உன் பொண்டாட்டிட்டு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். விக்ரம், அத்தை தானே எல்லாம் வாங்கியிருக்காங்க, நம்ம சார்பில் எதுவும் வாங்கிட்டு போக வேண்டாமா? அன்னைக்கு உன் மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே இல்லதான். அப்புறம் நான் நம்ம கல்யாணம் அதை பத்தி யோசிக்கிறது. நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நான் வாழ முடியும்? நானே உன்கிட்ட பேசணும் நினைச்சேன், நிறைய மட்டும் ட்ரை பண்ணேன், முடியல. ப்ளீஸ் என்ன நம்பு. இனி நான் உனக்காக மட்டும் தான் வாழ போறேன், என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ் தான். என் மேல உனக்கு எந்த எண்ணமும் வரல. நான் ஒரு பைத்தியக்காரன். நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு மனசுல எவ்வளவு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா உடைச்சிட்டேடி. நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை கேட்டிருப்பேன். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல நான் வேற எவனா தான் லவ் பண்ணேன். உனக்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸே வரல. சொல்லி தொலைச்சிருந்தேன்னா நீ இருக்கிற பக்கம் கூட தலை வைக்காம ஓடி இருப்பேனே. என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. என்னால சகிச்சுக்கவே முடியல. என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்னு அடிக்கடி ஆபீஸ்ல சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நல்லவனு எல்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏமாத்திட்டு போனவெல்லாம் தேடி போய் உழுவாளுக வலையில அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணதை பார்த்திருக்கேன். என்னையும் கடைசி அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டு இல்ல. எவனையோ லவ் பண்ணி அவன் விட்டுட்டு போயிட்டான். வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிருக்க. அதுவும் என் மேல எந்த ஃபீலிங்கும் உனக்கு இல்ல.
வரவும் வராது, அப்படிதானே? போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இனி நான் வாழ்ந்துதான் என்னத்துக்கு? ச்சே, இப்படியா எனக்கு ஒரு தலையெழுத்து மாறணும்? கொஞ்சம் கூட கனவுல கூட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என் மாமா பொண்ண கல்யாணம் பண்ண போறேன், இந்த உலகத்திலே நானும் சந்தோஷமானவன், அப்படி இப்படின்னு ஆபீஸ்ல என்ன மாதிரி பேசிட்டு இருந்தோம். கடைசியில என் மேல எந்த ஃபீலிங்கும் வரல. அழுகையா வருது. அழ முடியாம உட்காந்து தவிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணனே எனக்கு புரியல. கடைசி வரை உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்கும் வரப்போறது இல்ல. நீ என்னடி என்கிட்ட வர்றதுக்கு? நானே இன்னும் உன் பக்கம் வந்து தலை வச்சு பழக்க போறது இல்ல. ஒரே வீடா இருக்கலாம், ஒரே ரூமா இருக்கலாம், ஆனா நீ நானும் வேற. அத்தா அத்தா சாப்பிட வாத்தா, அத்தை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அத்தா இங்க பாருத்தா, ஏன் மேல உள்ள காமத்தை ஏன் மேல காமி, அதுக்கு சாப்பாட்டு மேல எல்லாம் காமிக்காத. தயவு செஞ்சு வந்து சாப்பிட வா. அத்தை அப்பதான் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. வாத்தா எந்திரி. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. நான் தான் நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அத்தான் நொத்தான்னு வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்க. எனக்கு தெரியும், பசிச்சா சாப்பிடணுங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா எங்க அம்மா போட்டு கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் எங்க அம்மா போட்டு தான் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா சாப்பிடவான்னு இவ்வளவு நாள் நீ தாங்கிய நான் சாப்பிட வந்தேன். நானே கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி உட்காந்துருப்ப. உனக்கு என்ன, என் மேலதான் எந்த அஃபெக்ஷனும் இல்ல. நீ லவ் பண்ணது வேற ஒருத்தன இல்ல, அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே மனசால காயமானவள மேல மேல பேசி காயப்படுத்தாத. ஏன்டா நான் என் மனசுல உள்ளது எல்லாமே உனக்கு சொல்லிட்டேனே. இன்னொரு பொண்ணா இருந்தா மனசுல இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு சாரிடா எனக்கு இவ்வளவு உடம்பு முடியல, உன்ட எதையும் மறைச்சிட்டேன், சாரி மன்னிச்சுக்கோன்னு சொல்லியிருப்பா. நான் அப்படி பண்ணல. என் மனசுல இருக்கிற பாஸ்ட் பிரசன்ட் எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைச்சுதான் ஒன்று சொன்னேன். ஆனா நீ அதை தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவனை லவ் பண்ணனே தவிர அவன் சுண்டு வர கூட இன்ன வரை பட்டதுல தான். நான் அப்படி வளரல, எங்க அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல. இன்னைக்கு நான் ஒழுக்கமா தான் இருக்கேன். ஆமா, ஒழுக்கத்துக்குலாம் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா கல்யாணம் ஆகி 20 நாள் வர அதை இதையும் சொல்லி ஏமாத்தி ஒழுக்கமா நடந்துகிட்ட பத்தியா? பெரிய விஷயம் தான். இங்க பாரு, மத்தவன் மாதிரி சீப்பா நடந்துக்கிற புத்தி எனக்கு கிடையாது. உன் ஒழுக்கத்துல நான் என்னைக்குமே சந்தேகப்பட்டது இல்ல. எனக்கு நீ எதுவுமே ஆரம்பத்துல பேசியிருக்கலாம். உனக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்தோம், என்ன கடைசி வரை சொல்லல. அதுவும் நான் கேட்டதுக்கு அப்புறமும் நான் சொல்லணும்னு போய் சொன்ன பத்தியா? எனக்கு அதாண்டி ஆத்திரமா வருது. எல்லாத்துக்கும் மேல என் மேல உனக்கு எந்த ஃபீலும் வரல, அப்படிதானே? ஐயோ ஏன்டா என் மனசுல உள்ளத கொட்டுறேன், அது தப்பா? ஆமா இப்பவும் அதான் சொல்றேன். உன் மேல எனக்கு இது வரைக்கும் எந்த ஃபீலும் வந்தது இல்ல. ஏன்னா நான் உன்னை அப்படி யோசிச்சதே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சின்னதுல இருந்தே ஒன்னா எல்லாரும் விளையாண்டு இருக்கோம், பேசியிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். என் மனசுல தான் உன்னை ஷேர் பண்ணிருக்கேன், உன் மனசுல ஏன்ட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனா உன்னை லவ் பண்ணணும், உனக்கு கல்யாணம் பண்ணணுமோ இன்ன வரை நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு நம்ம கல்யாணம் ஆனது ஒரு ஆக்சிடென்ட் தான். போதும் மகா, தயவு செஞ்சு நிப்பாட்டு. இன்னும் பேசி பேசி என்ன காயப்படுத்தாத. ஏற்கனவே நீ பேசின வார்த்தை என்னால தாங்க முடியாம உட்காந்துருக்கேன். மறுபடியும் எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் ஏத்தாத. உனக்கு என்ன பிடிக்கல, என் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. என்ன ஒரு ஹஸ்பண்டா உன்னால நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு தானே சொல்ல வர? போ. அதான் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு முடிவாயிட்டல. இனி நீ என்னை எப்படி நினைச்சா எனக்கு என்ன? தயவு செஞ்சு என் கண்ணில் படாத, அதை மட்டும் நீ செஞ்சிரு. என் முன்னாடியே வந்து நின்றாத. தயவு செஞ்சு போ. போடி, போய் தொலை. கண்ணுடைய முடிக்காத. நம்ம போட்ட விட்டு அப்படி ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கு போல இருக்க. போடு போடு. என்னவெல்லாம் ஒரு பொண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டா வச்சோம் வேற, கல்யாணத்துக்கு அப்புறமும் புருஷனை காக்க வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சாக்கு பூக்க சொல்லிட்டு திரியிறாளே, இதெல்லாம் தப்பு இல்ல. நம்ம சொன்னனால கார்த்திக்கு தெரிஞ்சு எதுவுமே குழம்பிதான் தெளியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா குழம்பட்டும், குழம்பி தெளிஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். அதான் எனக்கு வேணும். இவ்வளவு எனக்கு பிடிக்காதுதான். ஆனா கார்த்தி பாவம், அவரு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்ன இருந்தாலும் என் குழந்தைனார்ல. என்ன அடி பலமோ? கார்த்தி அந்த திட்டு திட்டுறாரு. நேத்து போட்ட பிட்டெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்குது. என்ன மகா, என்ன சாப்பிட கூப்பிட்டு வரலையோ? போ போ, நீயே போய் தனியா கொட்டிக்க. நீங்கெல்லாம் ஒரு பொண்ணா? அடுத்தவங்க பெட்ரூம்ல எட்டி பார்த்து என்ன நடக்கு, எப்ப பிரச்சனையை மூட்டி விடலான்னு மூட்டி விட்டுட்டல எனக்கும் கார்த்திக்கும். பண்ணு பண்ணு. எனக்கு ஒரு நாள் இப்படின்னா உனக்கு ஒரு நாள் வரதான் போகுது. நீ இப்படிலாம் எந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்காத. நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தா என்ன தனியா கூப்பிட்டு சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. அதுக்குன்னு கார்த்திக் நிக்கிறாருன்னு தெரிஞ்சு என் வாயில இருந்து எல்லாம் புடுங்கிட்டல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா
என் குழந்தை நான் சொன்னா கேட்கவா போறாரு? கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அதே நீ ஒரு முயலை பிடிச்சி 3 கால்னு சொன்னா கூட நம்புவாரு. அதான் அதான் எப்படி சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அவரும் வந்தாரு. உன்கிட்ட கேட்டேன், உன் வாயில நீ உண்மையை கக்கிட்ட. இங்க பாரு, என் கொழுந்தனார மனசு கஷ்டப்படுத்த நடந்த அப்புறம் இதோட பெரிய பிட்டா போட வேண்டியது இருக்கும். ஒழுங்கா சந்தோஷமா குடும்பம் நடத்தக்கூடிய வழிய பாரு. தேவையில்லாம எந்தையா இழுத்துக்கிட்டு. புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது விடிஞ்சா போயிருன்னு சொல்லுவாங்க. இது பொழுது விடிஞ்சா தீர சண்டை மாதிரி எனக்கு தெரியல. என்னதான் அவளுக்கும் எனக்கும் சண்டையா இருந்தாலும் 4 சவுத்துக்குள்ளதான் இருக்கணும். மத்தவங்க முன்னாடி அவ அசிங்கப்படுறத பார்த்துட்டு இருக்க கூடாது. என்னவா இருந்தாலும் 3 முடிச்சு போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. வாழ்றோமோ வாழலையோ, பொண்டாட்டி எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது. என்ன மகா சாப்பிடாம இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? போன் பேசிட்டு இருந்தேன், ஆபீஸ்ல இருந்து வந்தேன்னு. அதுக்காக சாப்பிடாம இருந்திருக்கா. வா சாப்பிடலாம். அப்புறம் கையில் நீங்க சாப்பிட்டியா? சரி அண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன நடக்குது இதுகளுக்குள்ளேனே தெரியல. அதான் சண்டையை மூட்டி விட்டோம். கொஞ்ச நேரம் கூட முன்னாடி திட்டின மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் இருந்து. இப்போ என்னடா சாப்பிட்டு செல்லுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக சண்டை போட்டுட்டு இருக்கா இல்ல சமாதானமா இருக்கானே புரியல. நீங்க இல்லாம நான் எனக்கு இங்கே சாப்பிட்டேன். வாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சாப்பிடுங்க. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்க 2 பேரும் தான் சாப்பிடல. போய் சீக்கிரம் சூடாகிறதுக்குள்ள சாப்பிடுங்க. இதுகளுக்குள்ள என்ன நடக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மட்டும் திட்டிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா மகா சாப்பிடுவோமான்னு கூப்பிடுறான். எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அப்பாடா கையில போயிட்டா. மகா ரொம்ப சிரிக்காத. உன் மேல உள்ள ஆசையிலயோ காதல்லயோ ஒன்னும் உன் தோல் மேல கைப்பட்டு சாப்பிட கூப்பிடல. அந்த ஒருத்தி போறாள, அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. என்னைக்கானாலும் புருஷன் முன்னாடி சண்டை ரூம்குள்ள இருக்கணும், உள்ளதான் இருக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். ஏய் ரொம்ப சந்தோஷப்படாத. என் நகம் விரல் கூட, ஏன் என் நிழல் கூட உன்னை தீண்டாது. அவ நிக்கிறாளேங்கிறதுக்காக தான் தோல்ல கைய போட்டேன். என்னதான் இருந்தாலும் புருஷன் முன்னாடி சண்டை நம்ம 2 பேத்துக்குள்ள இருந்தா போதும். நம்ம 2 பேத்துக்குள்ள தெரிஞ்சா போதும். நம்ம ரூம்குள்ள நடந்தா போதும். மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. கார்த்திக், சாரி கார்த்திக், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் கார்த்திக் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க? நான் மனசுல எல்லாமே கொட்டிட்டேன். ப்ளீஸ் கார்த்திக் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை இப்ப லவ் பண்றேன். நீங்க எனக்கு வேணும். ப்ளீஸ் கார்த்திக் ப்ளீஸ். காய் சொல்லாம செஞ்ச எதுவும் சொல்லாத. இந்த ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. அது சரியாதான் இருக்கு. வாயால் சும்மா இருந்தோம் இல்லையே. எப்படி இவர்கிட்ட மறைக்கிறதுக்கு? நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிதானே சொன்னோம். அதை கூட புரிஞ்சுக்காம நம்மளை திட்டிக்கிட்டு போறாரு. கார்த்திக் சாரி கார்த்திக். உன்னை இவ்வளவு நாள் சொல்ல மறைச்சது தப்புதான். நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன் கார்த்திக். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. லவ் யூ.